அனைவருக்கும் வணக்கம். நான் முகமது ஃபிர்தோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் ஒரு நாவல். அது பேர் தி ஆல்கிமிஸ்ட் பை பவுலோ கோய்லோ. இவர் பிரேசில் நாட்டை சேர்ந்தவர். இதை தமிழில் நாகலட்சுமி சண்முகம் ரசவாதிங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவல் எழுதப்பட்ட ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா 1988. இது முதல்ல போர்த்துகீசிய மொழியில் தான் எழுதப்பட்டுச்சு. இப்போ இது 70க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நாவலோட கரு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கனவை தேடி நம்மளோட விதியை தேடி கண்டடைகிறது தான். இந்த நாவலோட கதாநாயகன் யாருன்னு பார்த்திங்கன்னா, ஒரு வாலிப பையன், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவன், ஒரு ஆடு மேய்க்கிற பையன்னே சொல்லலாம். அவன் பேர் சாண்டியாகோ. அவனுக்கு தொடர்ச்சியாக ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு பாலைவன தேசத்தில் ஒரு புதையல் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா அந்த புதையலுக்காக அவன் செஞ்ச பயணம்தான் இந்த நாவல்னு சொல்லலாம். அந்த பயணத்தில் அவன் பலவிதமான மனிதர்களை சந்திச்சிருப்பான், பலவிதமான பாடங்களை அவன் அதில் கற்றுருப்பான். இந்த நாவலில் கதை சொல்கிற விதமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த கதைக்குள்ளேயே பல அறிவுரைகளும் பல தத்துவங்களுமே நம்மளுக்கு புரிபடும். கிட்டத்தட்ட இது ஒரு சுய முன்னேற்றம் நாவல்னே சொல்லலாம். இது ஒரு கற்பனையான நாவலாக இருந்தாலும் இதில் அதிகமான மெட்டாஃபர், குறியீடு கலந்துருக்கும். அதாவது அந்த கற்பனையான நாவல் ஒரு கதை சொல்லிட்டு வரும். அந்த கதை நம்ம நிஜ வாழ்க்கையில் நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம கடக்கணும், எதெல்லாம் முயற்சி பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிற மாதிரியே அமைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம நிஜ வாழ்க்கை எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலையில் சேர்ந்துருவோம். அந்த வேலையில் சேர்ந்துட்டு 2 வருஷங்க அப்புறம் அதிலே நம்ம செட்டில் ஆயிடுவோம். அதுக்கப்புறமா வேறு வேலை தேட நம்ம முயற்சி பண்ண மாட்டோம். ஏன்னா இது நமக்கு போதுமானதாக ஆயிரும். இதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை உருவாகிரும். அதுக்கப்புறம் வேறு வேலை தேடினோன்னா அதில் புதிய பிரச்சனை உருவாகுமே, புதிய கஷ்டம் வருமேன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அப்படியே தங்கிடுவோம். அதெல்லாம் கூடாதுங்கிற மாதிரி தான் இந்த நாவல் நம்மளுக்கு ஒரு போதனை பண்ணும். அதாவது ஆரம்பத்தில் சாண்டியாகோ ஸ்பெயினில் மட்டுமே தன்னோட ஆடை மேய்ச்சிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது, நீ ஒரு ஜிப்சி மாதிரி போய் உன்னோட புதையலை கண்டு அடைஞ்சிருன்ட்டு. ஆனால் இவன் இவ்வளோ பெரிய பயணம் பண்ணணுன்னா அவன் பல துன்பத்தையும் பல கஷ்டத்தையும் அவன் அனுபவிச்சு ஆகணும். அவன் நினச்சா அதை தடுத்துக்கிட்டு அந்த இடத்துலையே தங்கி ஆடை மேய்ச்சிட்டு அப்படியே 3 வேளை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வாழ்க்கையை கழிச்சிடலாம். ஆனால் இதை விட பிரம்மாண்டமான ஒரு பரிசு நமக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு அவனோட முயற்சியை தொடரான் தெரியுமா. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல தேக்க நிலை அடைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் இந்த புத்தகத்தில் திரும்ப சொல்ல வராரு எழுத்தாளர் பவுலோ கோய்லோ. இந்த நாவலில் சாண்டியாகோவுக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும்ல. இந்த கனவை பற்றி ஒரு குறி சொல்லுறவங்கள்ட்ட போய் கேட்பான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ கண்ட கனவு உண்மை தான், உனக்கு ஒரு பெரிய புதையல் கிடைக்க போகுது. அதுக்காக நீ இப்போ என்ன பண்ணுறன்னா, உன்னோட ஆடுகளில் பாதியை எனக்கு தான்னு சொல்லுவாங்க. அதுக்கு சாண்டியாகோ, எனக்கு தான் புதையல் கிடைக்க போதில்ல, கிடச்சிச்சுன்னா அதில் பாதியை நான் தரேன்னு சொல்லுவான். அதுக்கு அந்த குறி சொல்கிறவங்க சொல்கிற பதில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது உங்ககிட்ட இல்லாத ஒன்றை கொடுக்கறதா நீ வாக்கு கொடுத்து உன்னோட தேடலை தொடங்கினா நீ கண்டிப்பாக உன்னோட தேடலை அடைஞ்சே தீர மாட்டேன் அப்படின்னு. இதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை இழந்தாதான் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறது தான் இது குறியிட்டு காட்டுது. நான் ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி இது புதையலை தேடி போகிற ஒரு கதையாக இருந்தாலும் அங்கங்கே தத்துவங்களும் நிறைய சிந்தனையை தூண்டுற மாதிரியான வசனங்களையும் பார்க்க முடியும். இந்த புத்தகம் சொல்கிறதெல்லாம் ஒரே ஒரு மைய கருத்து தான். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு இலக்கு மீதோ இல்லைனா நம்ம ஒரு லட்சியத்தை அடைகிறதன் மீதோ நம்ம ரொம்ப ஆழ்விருப்பம் கொண்டிருந்தோன்னா அதை இந்த பிரபஞ்சமே எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுமா. இந்த கதையில் சாண்டியாகோ இவ்வளோ பெரிய பயணம் பண்ணுவான்ல, இந்த பயணத்தில் பல தடைகள் வரும், பல தடங்கள் வரும், பல ஞானத்தை அவன் கற்றுக்கிடுவான். கடைசியாக அவன் புதையலை அடைஞ்சானா இல்லையாங்கிறது, அங்கே வர ஒரு ட்விஸ்ட்டு, இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகம். அது யாருன்னு பார்த்திங்கன்னா, ஒரு இளைஞர்கள் வாசிப்பு ஆரம்ப கட்டத்தில் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி நாவல்லாம் வாசிக்கணும், அது கொஞ்சம் புத்துணர்ச்சியாகவும் நல்ல விறுவிறுப்பாகவும் கொண்டு போகணும்னு நினைப்பாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு நாவல்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொரு காணொளியில் நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.